பொதுவாவே எப்படி நமக்கு யோகி பாபு காமெடி பார்த்தா சிரிப்பு வராதோ கூட வந்து வேலை பார்க்குறேன். அதே மாதிரி தமிழ் படங்களில காமெடி ரொம்ப குறைஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் கம்ப்ளைண்ட் பண்றவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. வாயிலே ஈஃபில் டவர் கட்டலாம், ஆனா நட்சத்திரத்துல கக்கூஸ் கூட கட்ட முடியாது. ஆனா அரசியல் தலைவர்கள் மட்டும் எந்த பிரஸ் மீட் எடுத்துக்கிட்டாலும் ஒரு காமெடியை அங்க பதிச்சுட்டு போவாங்க. ஏன்னா அதுதான் அரசியல் தலைவர்கள். சோ அதே மாதிரி இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு 5 அரசியல் தலைவர்கள் செம்மையா வந்து மீம் டெம்ப்ளேட் ஆகி காமெடி ஆகி ஃபேமஸ் ஆகி இந்த மாதிரி நிறைய ஆகி இப்ப அந்த ஆகிய உங்ககிட்ட வந்து கொண்டு வந்திருக்கேன். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது அரசியல் நையாண்டி. வேண்டாம் ஏட்டையா, ஓவரா ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கீங்க. ரிஸ்க் எடுக்கிறலாம் எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. ஒரு அரசியல் தலைவருக்கு முக்கியமான ஒண்ணே மேடை பேச்சுல தப்பித்தவரை கூட ஏதாவது தப்பா பேசினா கூட பெரிய மீம் டெம்ப்ளேட் ஆகிடுவாங்க. ஆனா உதயநிதி ஸ்டாலின் இதுல செம்ம உஷாரு. அதாவது எங்க தப்பா சொல்லிட போறோம்னு சொல்லி திட்டத்தை அப்படியே மறந்த மாதிரி ஒரு ஆக்டிங் கொடுத்துருப்பாரு. ஆக்சுவலி அவர் படத்துல நடிச்சதை விட இதுதான் சூப்பர் அப்படிங்கிற மாதிரி நிறைய நெட்டிகன்ஸ் எல்லாம் கலாச்சிட்டு வந்தாங்க. பெண்கள் வீட்டை விட்டு வெளில வரணும், படிக்கணும் அப்படின்னு என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம் மகனே.